பூஜை பண்ணி அந்த கயிறு கட்டி விடுங்க கயிறு. சரி, அவர் அங்கேருந்து வந்துட்டார். நான் அப்போ தான் இருக்கிறேன். நேராக உள்ளே வந்தார். உள்ளே வந்தார். நான் உள்ளே உட்காந்துருக்குறேன். வந்தோடனே கேட்டேன். நான் ஆமாம் வேறு குழந்தைக்கு அவர் பார்த்து மந்திரம் சொல்லி அந்த கருப்பு கயிறு முடி போட்டு கட்டுறான். கட்டும்போது தான் எங்கள் அக்கா என்னை பற்றி சொல்லி நடக்குது. இது மாதிரி இவன் தம்பி இவன் தான் இப்போ கொஞ்சம் வீட்டை பார்த்து நடக்கிறான், எல்லா வேலைக்கும் போய் நடக்கிறான், 10வது படித்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறான். அப்படியே என்னை பற்றி சொல்லி நடக்கும்போது இவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப இதுவாக இருக்கிறான். இவனுக்கு தான் நல்ல பலன் தரணும், இவனுக்காண்டி கூட ஒரு ஏதாவது கயிறு நான் கட்டி கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னவுடனே அவர் அப்படியே சரிம்மா பண்ணலாமா சொல்லிட்டு ஒரு தகுடு எடுத்தார். தகுடு எடுத்து பூஜை பண்ணுறாரு. என்னமோ சொல்லி பூஜை பண்ணின்னு அவர் கையை அறுத்து அதில் ரத்தம் ஒரு 2-3 சொட்டு விட்டு என்னமோ பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கினே வந்து என் தலை மேலே வந்து உச்சி தலையிலேருந்து பல்லாலே முடியை கச்சி இழுத்து அந்த முடியை உள்ளே போட்டு என்னென்னமோ நிறைய ரொம்ப நேரம் ஒரு கால் வரைக்கும் மேலே பண்ணி அந்த தகடை அப்படியே மடித்து ஒரு கயிறில் போட்டு அதை அப்படியே எடுத்து வந்து கட்டிட்டு சொன்னார், இனிமேல் உனக்கு எந்த தீங்கும் நடக்காதுப்பா, எந்த இது வராது, இனிமேல் சரியான பலசாலியாக இருப்ப.